சிம்பிளாக நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய அசுரன் வந்துச்சு அவர் படம், அதில் எள்ளு வயப்புக்குள்ளேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது யார் எழுதுனது? யார் தெரியலையா? அதுவும் நான் தான்மா எழுதினேன். சரி, ஓகே, அதுக்கெல்லாம் கைத்தட்ட வேணாம். அந்த பாட்டை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த எள்ளு வயப்புக்களே ஏறெடுத்தும் பார்க்கலையேங்கிற அந்த பாட்டை வந்து எழுதுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நாங்கள் வேற ஒரு பாட்டு பண்ணியிருந்தோம். அது வந்து யூடியூப்பில் இருக்குது, ஆனால் படத்தில் இருக்காது அந்த பாட்டு. பொல்லாத சாமி பொலி போடும் பூமி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு தனுஷ் தான் பாடியிருப்பார். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 8 நாளைக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது படம் வந்து முழுமையடையாமல் ஒரு மொத்தமாக ஒரு 2.5 மணி நேரம் படத்தை வந்து ஒரு 2.25 மணி நேரம் இருக்கும். எதெல்லாம் எடுக்கலாம், எதெல்லாம் எடிட் பண்ணலாங்கிற மாதிரிலாம் இல்லாத ஒரு வெர்ஷன் அது. அப்படி பார்க்கும்பொழுது அந்த பொல்லாத பூமி பொலி போடும் சாமிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா, அது அந்த படத்துக்கு பொருந்தாத மாதிரி ஆயிடுச்சு. அப்படி நிறைய பாட்டு ஆகிடும். அப்போ அந்த படத்தோட இயக்குனர் வெற்றிமாறன் என்ன சொன்னார்னா, இந்த பாட்டு வந்து இருந்துச்சுன்னா தனுஷ் வந்து கம்மியாக தெரிவார், தனுஷோட பையன் வந்து ஹீரோ மாதிரி தெரிவார் அந்த பாட்டில். அப்படி எழுதிட்டோம் அந்த பாட்டை. அதனால் இதுக்கு பதிலாக வேற ஒரு பாட்டு பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். என்ன சார் சரி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பையன் வந்து இப்போ இறந்து போயிட்டான். கதைப்படி அசுரன் பார்த்துட்டீங்க தானே, அந்த பையன் வந்து இறந்துட்டான். அதனால் என் பையன் வந்து இறந்ததை அந்த அம்மாவில் ஒத்துக்க முடியல. தாய்க்கு எந்த தாய்க்கும் தன்னோட மகன் இறந்து போனதை ஒத்துக்க முடியுமா? அதனால் என் மகன் சாகலைன்னு அந்த பொண்ணு சொல்கிறான், அந்த அம்மா சொல்கிறா. அவங்க அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பாட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னா அந்த காட்சி காமிச்சும் பொழுது இப்போ நீங்கள் பார்க்குற காட்சியோ பின்னணி இசையோடு படத்தொகுப்பு செய்யப்பட்டு கலர் கிரேடிங் எல்லாம் பண்ணிக்கின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் பார்க்கும்பொழுது வெறும் காட்சி பதட்டமாக இருந்துச்சு. தலை இல்லாத ஒரு உருவம் மட்டும் இருக்கும், ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். ஒரு பெரிய போர்க்களத்தில் ஒரு வீரனை அடித்து கொண்டு தலையை வெட்டி தூக்கிட்டு போன மாதிரியான ஒரு காட்சி கிட்ட காட்டினார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நான் பார்த்தது நைட்டு 10 மணிக்கு. நான் மட்டும்தான் பார்த்தேன், என்கிட்ட மட்டும் என்ன பாட்டுக்காக என்னை மட்டும் பார்க்க சொல்லிட்டு போயிட்டார் அவர். எனக்கு ஒரு மாதிரி கை காலெல்லாம் நடுங்கிருச்சு அந்த காட்சியை பார்த்தோன்னே. என்ன தான் சினிமாவாக இருந்தாலும் அந்த மாதிரி காட்சி பார்க்கும்போது பதட்டம் வந்துடும். அப்புறம் நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளேயும் மெட்டு அனுப்பிச்சாங்க. அந்த காட்சியிலேருந்து நான் மீளவே முடியல. அதுக்குள்ளேயே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏன்னா படம் வந்து 8 நாளுக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும், அதுக்குள்ளே உடனே முடிக்கணுங்கிறதுனால உடனே எழுதிடணும் அப்படின்னு சொல்லி உடனே டியூனை அனுப்பிச்சிட்டார் அவர். நான் உடனே டியூனை கேட்டு, எள்ளு வயப்புக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒஞ்சிரிப்பு கொத்துதடா, அச்சரிந்த ராட்டினம் போல் சுத்துதடா, கொள்ளையில வாழையில கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் பேரை சொல்லுதையா, ஆடு மாடும் வெறுவாயம் எழுதையா அப்படின்னு மொத்தமாக எழுதி ஒரு 10 நிமிஷத்தில் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன். அவர் பாட்டெல்லாம் கேட்டு ரெக்கார்ட் பண்ணி மறாத நாள் அனுப்பிச்சிட்டாரு. நான் இரவே பாடிட்டாங்க. பாடினோடனே வந்து அவர் கேட்டார், எள்ளு வயப்பூக்களையே அப்படிங்கிற முதல் வார்த்தை எப்படி சார் எழுதுனீங்க, ரொம்ப ஹாண்டிங்காக இருக்குது, கேட்டவுடனே அழுக வருது. இப்போவும் அந்த பாட்டு கேட்டால் நமக்கு எல்லாருக்கும் அழுக வரும் இல்லையா? உங்களுக்கு வருதோ இல்லை, எனக்கு வரும். அது ஏன் எள்ளு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் அந்த பாட்டில் அழுக வருது? நான் இப்போ சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. தேங்காயிலேருந்து வர்றது என்ன, கடலிலேருந்து வர்றது, வேப்பங்காயிலேருந்து வர்றது, எள்ளுலேருந்து வர்றது, எள்ளுலேருந்து வர்றது எள்ளு எண்ணெய் தானே சொல்லணும். கடலையிலேருந்து வந்தால் கடல் எண்ணெய், தேங்காயிலேருந்து வந்தால் தேங்காய் எண்ணெய், வேப்பங்காயிலேருந்து வந்தால் வேப்பெண்ணெய், எள்ளுலேருந்து வந்தால் மட்டும் ஏன் நல்லெண்ணெய்? ஏன்னா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏன் எள்ளுலேருந்து வந்தால் மட்டும் அது நல்லெண்ணெயாக மாறிடுது? எள்ளுன்னு ஏன் நம்ம சொல்ல மாட்டோம்? எள்ளுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? நீங்கள் செக்குக்கு போனாலும் சூப்பர் மார்க்கெட்டு போனாலும் நல்லெண்ணெய் தான் எழுதி வச்சுருப்பாங்க, எள்ளெண்ணெய்னு எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய மரபில் நம்முடைய பண்பாட்டில் நீத்தாக இருக்குது. இறந்து போனவங்களுக்கு எள்ளு தண்ணி தெளிக்கிறதுன்னு ஒரு சாங்கியம் இருக்குது, ஒரு சடங்கு இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு ஐதீகம் இருக்குது. இறந்து போனவங்களுக்கு ஒரு இது செய்கிறதுன்னு. அதனால தான் எள்ளு என்னென்னா, அது ஒரு வீட்டில் வளர்க்கவே மாட்டாங்க, அது காட்டு செடின்னு பேர். அது நல்லது தான் செய்யுது, எள்ளு வந்து நமக்கு நல்லது தான் செய்யுது. ஆனாலும் அதை நம்ம வீட்டில் வளர்க்க மாட்டோம். ஏன்னா இறந்து போனவர்களுக்கு இந்த மாதிரியான காரியம் செய்கிற பொழுது பயன்படக்கூடிய தானியம் என்பதனால் வீட்டில் எள்ளெண்ணெய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாக்க, இந்த எள் ஏற்கனவே நம் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இறந்து போயிருப்பார் இல்லையா, அவர் நினைவு வந்துவிடும் என்பதற்காக நல்ல சந்தர்ப்பங்களிலெல்லாம் இறந்து போனவர்கள் நினைத்து கொண்டிருந்தால் வாழ்வு நலமாக அமையாது, அல்லது அந்த சிந்தனையை நாம் உணர்ந்து விடுவோம்.
கலங்கி விடுவோங்கிறதுனால எல் என்ற சொல் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் நல்ல என்ற விஷயத்தை நம்ம மாற்றி வச்சுருக்கோம். அதனால தான் எள்ளு எண்ணெய் என்பதை நல்ல எண்ணெய்னு மாற்றி வச்சுருக்கிறோம். இது ஒரு சாதாரண செய்தி இல்லையா? இந்த சாதாரண செய்தி கூட நமக்கு தெரியாமல் தான் நம்ம கல்லூரி வரைக்கும் வந்திருக்கிறோம். இப்படி சாதாரணமாக நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்களில் இருந்தும் கூட நாம் சில பண்பாட்டு அடையாளங்களை, மரபை, நம்முடைய உன்னதங்களை, பெருமிதங்களை எல்லாத்தையும் படிச்சுக்க முடியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த பாட்டு எழுதுறதுக்கு அப்புறம் அவர் கேட்டார் என்கிட்ட வந்து, இது ஏன் சார் எள்ளுன்னு போட்டிருக்கீங்க? தமிழ் சினிமா வந்து 100 வருஷம் ஆகுது. 100 வருஷம் சினிமா பாட்டில் எவ்வளோ சினிமா பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. எள்ளுன்னு ஒரு சொல் ஆரம்பித்து ஒரு பாட்டு இருக்கா எங்கேயாவது? எள்ளுன்னு ஆரம்பித்த ஒரு பாட்டு இந்த 100 வருஷத்தை தமிழ் சினிமாவில் கிடையவே கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் உங்கள் அரங்கத்துக்கு வந்திருப்பதால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும், ஒரு தடவை எனக்கு கைத்தட்டக்கூடாது, தமிழுக்கு கைத்தட்டணும். ஏன் சொல்லணும்னா 100 வருஷத்தில் யாருமே யூஸ் பண்ணல அந்த வார்த்தையை. 100 வருஷத்தில் யாருமே யூஸ் பண்ணாத வார்த்தையை நீங்கள் மட்டும் எதுக்கு சார் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்குறது இருக்கு இல்லையா? அப்போது நான் வெற்றிமாறனிடம் சொன்னது தான் இப்போதும் உங்களிடம் சொல்லுகிறேன். அந்த சொல் எங்கிருந்து எனக்கு கிடைத்ததுன்னு உங்களுக்கு சொன்னேன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கம்பராமாயணம் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ராமர் வந்து சிவதனுசை உடைச்சி சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வருவார். அப்படி வருகிற பொழுது ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிற்கிற மாதிரி ஒரு காட்சியை அவர் எழுதியிருப்பார். அந்த காட்சியை விவரித்து எழுதிட்டு இருக்கும் பொழுது மக்கள் அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அந்த தேர் இப்படி வந்துச்சு, தேரில் வந்து ராமன் வராரு அப்படிலாம் சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுடைய நெரிசலை பற்றி எழுதுகிற பொழுது, கூட்டத்தை பற்றி எழுதுகிற பொழுது என்ன எழுதிடுவார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இடமில்லை உளுந்து இடன்னு எழுதியிருப்பார். எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம், அப்படி தானே வழக்கமாக பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் கம்பர் என்ன எழுதியிருப்பார்னா இடமில்லை உளுந்து இடன்னு எழுதிட்டார். இடமில்லை உளுந்து இடன்னு எழுதணுன்னா எனக்கு என்ன யோசனை, எள்ளு போட்டால் எள்ளு எடுக்கக்கூடாது தானே எழுதணும், இவர் எதுக்கு உளுந்து இடமில்லை உளுந்து இடன்னு எழுதுறாரு அப்படின்னு போய் பார்த்தா ராமர் வர்றது நல்ல காரியத்துக்கு. நல்ல காரியத்துக்கு வரக்கூடிய இடத்துல எள்ளை போட்டு எழுதக்கூடாதுங்கிறதுக்காக உளுந்து இல்லை, ஏன்னா எள்ளை விட உளுந்து கொஞ்சம் பெருசு இல்லையா அப்படின்னு எழுதிட்டார். எனக்கு உடனே ஆர்வம் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, சரி நல்ல காரியத்துக்கு வரதுனால எள்ளு போடக்கூடாதுன்னு அவர் எழுதியிருக்கிறாரு, கிளைமேக்ஸில் ராவணனை கொள்கிற இடத்துல எள்ளு போட்டிருக்கணும்ல அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே எள்ளு போட்டிருக்காரு. எள்ளு எங்கே போட்டாருன்னா ராமருடைய அம்பு ராவணனுடைய உடம்பில் துளைத்து வெளியே வருகிற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய சீதையினுடைய எண்ணங்கள் எங்கெல்லாம் இதயத்துக்குள் பதிந்திருந்ததோ அதை எள்ளு போட்டால் எள்ளு முடுக்க முடியாத அளவுக்கு துளைத்து துளைத்து வெளியே வந்தது அப்படின்னு எழுதியிருப்பார். எள்ளு இருக்கம்பூ அப்படின்னு அதில் எழுதியிருப்பார். நீங்கள் போய் படித்து பாருங்கள். இந்த 2 பாட்டும் எடுத்து படித்து பாருங்கள். இடமில்லை உளுந்து இட அப்படிங்கிறதையும் இந்த எள்ளருக்கம் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தையை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த கம்பராமாயணத்தையுமே படித்ததாகிடும். எனவே ஒரு சின்ன விஷயத்திலிருந்து கூட நம்ம ஒரு காப்பியத்தை, கலை இலக்கியத்தை, வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத. ஒன்றும் இல்லை, இப்போ கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு இதில் வச்சுருக்காங்க. கொங்கு அப்படின்னா எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? கொங்குனா என்ன? கொங்கு நாடு அப்படி தானே. கொங்குனா என்ன? தினசரி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா? கொங்குனா என்ன? கொங்குனா தேன். கொங்குனா தேனுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த தேனை வச்சு நம்ம இந்த என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். இந்த தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு தேன் சங்க இலக்கியம் அப்படின்னு இணையத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா ஏராளமான பாட்டு வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச நற்றினில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேள்வி பதிலுக்குள்ளே நம்ம நிறைய பேசுவோம். அந்த நற்றினில் இருக்கக்கூடிய முதல் பாட்டு வந்து இதே மாதிரி தான். ஒரு தலைவி, ஒரு தோழி, எல்லாரும் நம்ம சங்க இலக்கியத்தை எடுத்து படிச்சிங்கனாக்க எல்லா காதல் பொண்ணுங்களுக்கும் ஒரு தோழி இருக்கும். அந்த தோழி சில சமயம் நல்லது செய்யும், சில சமயம் கெடுதல் செய்யும் இல்லையா? அந்த பொண்ணு வந்து சொல்லுது, நீ என்னமோ அவனை பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கம்மா. தோழி சொல்லும் காதலிக்கிட்ட, நீ என்னமோ பெருசாக அவனை நம்பிக்கிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி தெரில, அதனால் நீ பார்த்து நடந்துக்க, அவன் கொஞ்சம் தப்பாக தெரியறான்னு சொல்லிடும். லவ் பண்ணுற பொண்ணு என்ன சொல்லும்? ஏய் நீ அப்படிலாம் சொல்லாத, அவர் தங்கமானவர், அவர் என்னை ஒரு காலத்தில் ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லும். அதே கண்டென்ட் தான், அதே செய்தி தான், அதே விஷயத்த அந்த பாட்டில் அவர் சொல்லுவார். கபிலர் எழுதின பாட்டு அது. நின்ற சொல்லர் நின்ற சொல்லர் நீடுதோறும் இனியர் என்றும் என் தோல் பிரிவு அறியலரே. நின்ற சொல்லர் நீடுதோறும் இனியர் என்றும் என் தோல் பிரிவு அறியலரே. தாமரை தன்தாது ஊதி மீமிசை சாந்தி தொடுத்த தீம் தேன் போல.
அப்படின்னு வரும். அது என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து சொன்ன சொல்ல மாறமாட்டார். நின்ற சொல்லர் நீடுதோறும் மின்னேர். எப்போல்லாம் நினைக்கிறேனோ அப்போல்லாம் இனிமை தரக்கூடிய ஒருத்தர். அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டார். ஏன் பிரிஞ்சு போக மாட்டார் அப்படின்னா, தாமரை பூவில் இருக்கக்கூடிய தேனை ஒரு வண்டு எடுத்து எப்படி உச்சத்தில் இருக்கக்கூடிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தன மரத்தில் கொண்டு போய் கூடாக கட்டுகிறதோ, அப்படி கீழே கிடந்த எண்ணெய் தன்னுடைய இதயத்தில் கூடு கட்டி வைத்திருக்கிறார் அவர். தாமரை தன்தாது ஊது மீமிசை சாந்தில் தொடுத்த தீம் தேன் போல அப்படின்னா, கீழே இருக்கிற தேன் எல்லா வண்டும் எல்லா பூவிலும் இருக்கக்கூடிய தேனை எடுத்துக்கொண்டு போய் எப்படி வைக்குது? தேனுங்கிறது உயரத்தில் இருக்கிறது இல்லையா? தேனை கொண்டு போய் உயரத்தில் வைப்பதனால தான் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களை உயரத்தில் வைக்கணுங்கிறதுக்காக கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பேர் வச்சுருப்பாங்களோ என்னமோ தெரில. ஆனால் யோசிச்சு பாருங்கள், தீம் தேன் அப்படின்னா எல்லா சின்ன சிறு பூவில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த தேனை எல்லாம் கொண்டு போய் உயரத்தில் வைப்பது மாதிரி என்னை அவர் உயரத்தில் வைத்திருக்கிறார் அப்படின்னு அந்த பாட்டு இருக்குது. இப்போ மரம் செடி கொடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செடி கொடி மரம் அப்படி தானே சொல்லணும். செடிங்கிறது ஒரு விதையை போட்டு நட்டு செடியாகி அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து கிளந்து அப்புறம் தானே மரமாகணும். ஆனால் நம்ம ஏன் மரம் செடி கொடின்னு வச்சுருக்குறோம்? அப்படி சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன வாக்கியங்களை, உங்கள் காதில் விழக்கூடிய செய்திகளை, சொற்களை மட்டும் நீங்கள் வச்சு யோசித்து பார்த்தாலே தமிழ் வந்து ஆகச்சிறந்த மொழி என்பதையும், பெருமிதமிக்க ஒரு மொழியில் தான் நாம் எல்லோரும் பிறந்திருக்கிறோம் என்பதும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயமாக மாறும். மறுபடியும் நான் சொல்வது, சொற்களை நேசியுங்கள், தமிழை நேசியுங்கள், தமிழால் ஒன்றிணைவோம், தமிழை உயர்த்த பாடுபடுவோம் அப்படின்லாம் நிறைய சொற்களை கேட்குறோம்ல. அது ஒன்றும் கிடையாது. நாம் உள்வாங்கி கொண்டு தமிழை பேசினாலே போதும். ஒரு சினிமா பாட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த சினிமா பாட்டில் ஏதாவது இது என்ன இப்படி சொல்லியிருக்காங்களே, இது என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தாலே தமிழ் உங்களுக்கு நேசத்திற்குரிய மொழியாக, ஏற்கனவே நீங்கள் நேசித்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் என்றாலும் கூட இன்னமும் இது நேசத்திற்குரியாக மாற வேண்டும் என்றால், என் குலம் என்றுணை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம்.